இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்லை சிவபாலா, நல்லா கேட்டுக்க. உனக்கு பிடிக்குது பிடிக்கலன்றத பத்தி எல்லாம் எனக்கும் அத்தைக்கும் கவலையே இல்ல. வீரா கழுத்துல நீதான் தாலி கட்டணும். அவ புருஷனா நீதான் வாழ போகுத. பரணி, என்னது இது? முதல்ல அந்த வைகுண்ட சாரை கூப்பிடுங்க. வந்ததுல இருந்து இவங்க ரெண்டு பேரும் உன்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அவமானமா இருக்கு. ஏண்டி அம்மா வீரா, உன் அத்தைங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுவாள் அந்த பொம்பளை. ஏன்பா சண்முகம், இதையெல்லாம் நீ கேட்க மாட்டியா? ஆமா, நான் அவளோட அத்தை. அவங்க அப்பா கூட பிறந்தவ. என்ன வேணாலும் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அத்தை, வந்தா சும்மா இருக்க மாட்டியா நீ? எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து வம்பு இழுத்துட்டு இருக்க? என்னலே, என்ன செய்வ? கழுத்து சீவிடுவியா? சண்முகம், ப்ளீஸ் நீ கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம இரு. நான் பேசிக்கிறேன். மா, நீ மட்டும் இப்படி பேசிட்டே இருந்தனா எல்லாரும் கிளம்பி போயிடுவோம், பாத்துக்கோ. சிவபாலா, முதல்ல இவங்களை கூட்டிட்டு கிளம்பு. அத்தை, இப்போதைக்கு நம்ம ஒன்னும் பேசாம இருப்போம். அவங்க புடவை எடுக்கட்டும், நம்ம வேலையை நம்ம அப்புறம் காட்டுவோம். சரிடி. மேடம், தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இவங்க ரொம்ப நாளாவே வீரா தான் வீட்டுக்கு வரணும்னு ஆசை வச்சிருந்தாங்க. அதான் அந்த விரக்தியில பேசுறாங்க. ஆனா நம்ம வீராவுக்கும் விருப்பம் இல்ல, சிவபாலனுக்கும் விருப்பம் இல்ல. அத சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் பொறுத்துக்கணும். ரொம்ப நான்சென்ஸா இருக்கு பரணி. சரி, அதெல்லாம் விடுங்க. கௌதம், கல்யாண புடவைய வீரா செலக்ட் பண்ணிக்கட்டும். ஆனா அதே நேரம் அது உனக்கும் பிடிச்சிருக்கணும். அவ கூட சேர்ந்து நீயும் செலக்ட் பண்ணு. இல்ல சிவபாலா, வீராவோட கூரை புடவைய நீயும் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணணும். போ. மா, இல்லை, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல. சரி இருடா. மா, ஏமா இப்படி பாடப்படுத்திட்டு இருக்க? என்னோட வயித்தறிச்ச நான் அப்படி பேசுதேன். உனக்கு என்னடி வந்துச்சு? இல்ல சிவபாலா, இப்ப நீ புடவைய செலக்ட் பண்ண போகல, அப்புறம் நான் சொன்னபடி செஞ்சு போடுவேன், பாத்துக்கோ. போல போய் போய் செலக்ட் பண்ணு. அப்பா, என்ன நீங்க எது எடுத்து படாலும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னப்பா நீங்க? இருங்க, இதோ இந்த வேஷ்டி நல்லா தானே இருக்கு, இதை நான் எடுத்துக்கிறேன். முடியாதுடா, இதுல ஜரிகை பத்தல, இன்னும் பட்டையா இருக்கணும். ஒரிஜினல் தங்க ஜரிகையா இருக்கணும்டா. ஏன்பா, கட்டிக்க போற பொண்ணியை நான் தான் செலக்ட் பண்ணேன். நான் கட்டிக்க போற வேஷ்டியை நான் செலக்ட் பண்ண கூடாதா? இங்க பாருங்க, எனக்கு அப்படிலாம் வேண்டாம். சிம்பிளா இருக்கணும், அவ்வளவுதான். இந்த பாருடா, நீ கட்டிக்க போற பொண்ணுதான் நான் செலக்ட் பண்ண முடியல. நீ கட்டிக்க போற வேஷ்டிய கூடவா நான் செலக்ட் பண்ண கூடாது? ஐயோ, இந்த பாரு, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு ஜரிகை வச்ச வேஷ்டி தான் வேணும். நல்ல பெரிய பார்டர் வச்ச ஒரிஜினல் தங்க ஜரிகை தான் எனக்கு வேணும்டா. ஓ, கேட்டியா? பெரிய பாடுறா வேணுமா? போட்டேன் தனிக்கு. அதே மாதிரி உங்க அம்மாவுக்கு கூட காஸ்ட்லியான ஒரு பட்டு புடவை வேணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்படி இல்லன்னா நீயே பாத்துக்க, நான் கிளம்புறேன். போடா அப்பா, போடா. இதுக்குதான் இவரெல்லாம் ட்ரெஸ் எடுக்கவே கூட்டு வரக்கூடாது. பேர் பேத்திக்கிட்டு. சாரி சண்முகம், அவர் இப்படி பண்ணுவாரு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவ என் வீட்டுக்காரி, இந்த வீட்டோட மூத்த சம்பந்தி. இருக்கிறதுலயே காஸ்ட்லியான பட்டு புடவையா எடுத்து போடுங்க. எங்க கௌரவத்துக்கு கம்மி விலையில பட்டு புடவையெல்லாம் என் ஒய்ஃப் எடுத்து கட்டதே இல்ல. அப்ப எங்களுக்கு மட்டும் கௌரவம் இல்லையா? இந்தப்பா, எங்களுக்கு இந்த 10,000 20,000 பட்டு புடவையெல்லாம் கண்ணிலேயே காட்டாத. 50,000க்கு மேல இருந்தா மட்டும் காட்டு. எங்களுக்கும் காஸ்ட்லி பட்டு புடவை தான் வேணும். டேய், என்னடா இது? ஏன் இப்படிலாம் நடக்குது? இங்க சேலைக்கே 1 லட்சம் 1.5 லட்சம் ஆயிடும் போல இருக்கே. இது தவிர நமக்கு மத்த செலவெல்லாம் வேற இருக்கு. பணம் எங்க இருந்துட்டா வரும்? என்ன பண்ண போறோம்? எல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். நீ கூட இருந்து அவங்களுக்கு நல்ல புடவையை எடுத்து மட்டும் கொடு. செலவு வீத்துட்டே போகுது. இங்க இருக்கிற பணம் பத்தாது போல இருக்கு. என்னப்பா, 2 லட்சம் எடுத்துட்டு போனியப்பா? அது கூட பத்தல?
இங்க நடக்கிற அக்கிரமத்தெல்லாம் உனக்கு போன்ல சொல்ல முடியாது. இன்னும் குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. உடனே ஏற்பாடு பண்ணு. ஏன்பா என்னப்பா ஏற்கனவே ஊர்ல இருக்கிற எல்லார்ட்டையுமே கடன் வாங்கியாச்சேப்பா. இதுக்கப்புறம் வாங்கணும்னா அந்த மீட்டர் வட்டி மங்கள்ராம்கிட்ட தான் வாங்கணும். அந்த சேட்டு ஈவு இறக்க இல்லாம வட்டி கேட்பானப்பா. மினிமம் 10 வட்டியாவது கேட்பானப்பா அவன். இல்லை 10 இல்ல 15 இருந்தாலும் இப்போ பணம் உடனே அர்ஜென்ட் இல்ல. பில்லு போறதுக்கு முன்னாடி எனக்கு 1 லட்சம் ரூபாய் வந்தாகணும். அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணு. சண்முகம் நல்லா யோசனை பண்ணி தான் சொல்லுதியா? இல்லை யோசிக்கிறதுக்குலாம் நேரம் இல்லைல்ல. 2 வாழ்க்கை இங்க இருக்கு, அதை காப்பாத்தி ஆகணும். முதல்ல ஏற்பாடு பண்ணிட்டு சீக்கிரம் வா. சரியில்ல இந்த நீ கேட்ட பணம் என்ன வட்டி தான் ரொம்ப அதிகம். அநியாய வட்டிப்பா. 10 வட்டிங்கிறான். இல்லை இந்த நிமிஷம் பணம் தாம்ல முக்கியம். நீ வா, இதுவே 10மான்னு தெரியல. சண்முகம் காட்டு. 2,10,000 அந்த அம்மா போலீஸ்னா பெரிய இதுவா? இந்த அம்மா மாமன் கல்யாணம் நடக்கிறதுக்காக ரத்னா கல்யாணம் நடக்கணுமா? விட மாட்டேன், விடவே மாட்டேன். ஏய் வைஜெயந்தி, ரத்னா கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு உன்னோட உதவி தேவையில்ல. நானே ஒன்மேன் ஆர்மியா இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன். பார்த்துக்கிட்டே இரு. இந்தாங்க. எவ்வளவு நேரம்? என்னாச்சு வெங்கடேஷ்? அறிவு கல்யாணத்தை நிறுத்த வைஜெயந்தி மேடம் ஏதாவது ஐடியா கொடுத்தாங்களா? மண்ணா கட்டி. அந்த அம்மா சரியான சுயநலவாதி. அவங்களோட சக்சஸ்க்காக யார வேணாலும் பலி கொடுக்க தயாரா இருக்காங்க. ரத்னாவோட கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவ்வளவுதானா? அறிவு ரத்னாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரா? ஏய், அவங்க இல்லைன்னா எதுவுமே நடக்காதா? இத பாரு, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. உனக்கு அறிவு வேணும், எனக்கு ரத்னா கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இத பாரு, நாம தான் நிறுத்தணும். அதாவது நீ நிறுத்தணும். நானா? எப்படி வெங்கடேஷ்? நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணு. கல்யாண ஏற்பாடு நடக்கட்டும். கரெக்டா நீ தாலி கட்டுறதுக்கு முன்னாடி போலீஸோட அங்க போயிரு. நீ மட்டும் போலீஸோட போனேன்னு வை, அறிவோட அப்பா அவரே முன்னாடி நின்னு அறிவை உன் கழுத்துல தாலி கட்ட வச்சிருவாரு. புரியுதா? சூப்பர் வெங்கடேஷ், அட்டகாசமான பிளான். அதை பண்ணு.